ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவை விமான பைலட்டுகள் பயிற்சி மாணவர்கள் அஞ்சலி. கடந்த ஜூன் 12ஆம் தேதி ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளான சம்பவம் அனைத்து மக்களிடத்திலும் சோகத்தை ஏற்படுத்தியது. அந்த விபத்தில் 241 பேர் உயிரிழந்தனர். மேலும் விபத்து நடந்த இடத்திலிருந்து பலருக்கும் காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கோவையை சேர்ந்த ஹாப்ஸ் ஏவியன்ஸ் எனும் அகாடமி சார்பில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி காந்தி பார்க் பகுதியில் நடைபெற்றது. விண்ணுக்கு ஓர் கடிதம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விமானத்துறையை சேர்ந்த மாணவர்கள், அந்த அகாடமியில் ஊழியர்கள், விமான பைலட்டுகள் ஆகியோர் பங்கேற்று மௌன அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ரோஜாப்பூ மற்றும் வெள்ளை பலூனை கையில் ஏந்தி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். நான் பிரணீதா செந்தில்குமார். நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். நாங்கள் இங்கே எதுக்கு கேதராக இருக்கோம்னா, A171 ஏரோப்ளேனோட கிராஷ் இன்சிடென்ட்காக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் எங்களோட டீப் கண்டோலன்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புகிறோம். பிகாஸ் லைஃப்ஸுங்க, ஒரு உயிருங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த கிராஷ்னால நிறைய உயிரிழப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, நம்ம இதுலேயே இருக்க முடியாது. வி ஹாவ் டு மூவ் ஆன். நம்ம இதை கடந்து போய் தான் ஆகணும். இதை ஒரு 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 மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம இதுவே இப்படியே இருக்க முடியாது. ஸோ நம்ம நாங்கள் எல்லாருமே வி ஆர் ட்ரெயின் டு டேக் யூ சேஃபர். ஸோ நம்ம எல்லாமே வில் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் த சேஃபர் சைட். ஸோ நான் எங்கள் சைட்லேருந்து வில் எக்ஸ்பிரஸ் அவர் டீப் கண்டோலன்சஸ் டு த லாஸ்ட் ஃபேமிலிஸ். அண்ட் என் பேர் அரவிந்துங்க. நான் ஒரு கமர்ஷியல் பைலட், இந்தியன் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கிறேன். இங்கே நான் ஒரு கிரவுண்ட் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த ஏர் இந்தியா 171 ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்குது ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி. இதில் பார்த்தீங்கன்னா 242 பேர் ஏர்கிராஃப்ட்ல இருந்தவங்க இறந்துருக்காங்க. அது இல்லாமல் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருந்தவங்களும் சிலர் இறந்துருக்காங்க. இது ரொம்ப திடீர்னு நடந்த விஷயங்கிறனால ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். நம்ம நினைக்கவே இல்லை திடீர்னு. ரொம்ப மோஸ்ட் ஆஃப் ஏவியேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான வேலை தான் ட்ரெயின் பண்ணுவோம். ஆனால் இது திடீர்னு நடந்தது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவங்க மொத்த ஃபேமிலிக்கும் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். ஏவியேஷன் கம்யூனிட்டிலேருந்து எல்லாருமே அவங்களுக்கு கூட இருப்போம்னு நாங்கள் சொல்கிறோம். அது இல்லாமல் இந்த இடத்துல காந்தி பார்க்கில் நாங்கள் அவங்க மொத்த ஃபேமிலியில் இறந்தவங்க எல்லாத்துக்கும் அஞ்சலி செலுத்துறோங்கிறதுக்காக தான் இங்கேருந்து பலூன் விடுறோம். யாரும் பயப்பட வேண்டாம். இதை நினச்சி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் எல்லா மிஸ்டேக்லேருந்து தான் நாங்கள் லேர்ன் பண்ணுறோம். ஸோ எந்த கஷ்டமும் இல்லை. நம்ம ஈஸியாக இதை ஓவர் கம் பண்ணலாம். பயம் வேண்டாம். நாங்கள் எல்லோரும் உங்க கூட இருக்கிறோம். ஏர் இந்தியா 171 ரீசெண்டாக நடந்த கிராஷ் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்பு. அது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இழப்போ அதே அளவுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே இழப்பு. ஆனால் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி எப்பயுமே இந்த மாதிரி எதிர்பாராமல் நடக்கிற விஷயங்கள்ல இருந்து கற்றுக்கிட்டு தான் ஏவியேஷன் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் இதில் இருந்தும் நிறையா தவறுகள் நம்ம ஒருவேளை பண்ணியிருந்தோம்னா அதை கற்றுக்கிட்டு இன்னமும் ஃபியூச்சரில் ஏவியேஷனை இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காகவும் சேஃபர் ஆக்குறதுக்காகவும் கண்டிப்பான நம்மளால் முடிஞ்ச முயற்சியை செய்வோம். இன்னைக்கு நம்ம அவங்க 171 இறந்தவங்களுக்காக ஒரு அஞ்சலி செலுத்துகிற விதமாக இங்கே நம்ம காந்தி பார்க்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரோசஸ் வச்சுட்டு அவங்களுக்கான அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கோம்.